பேரழிவாக உயிர்களை திடீரென்று காவு வாங்கி சென்ற சுனாமியின் 5வது ஆண்டு நினைவஞ்சலி உலகமெங்கும் அனுசரிக்கப்பட்டது. சென்னையில் தென்னிந்திய மீனவர் சங்கம் சார்பில் தொடர் ஜோதி ஓட்டம் நடந்தது. மீனவர் குடும்பங்கள் மட்டுமின்றி சுனாமி பேரழியின் நினைவு நீங்காத சென்னைவாசிகள் திரளாக இந்த ஜோதி ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலர் ஜெயக்குமார் ஓட்டத்தை துவக்கி வைத்தார். மெரினா கடற்கரையில் சுனாமியை நினைவு கூறும் வகையில் மணல் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கன்னியாகுமரியில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை, சென்னை நேபியார் பாலம், வேளாங்கண்ணி மாதா கோவில், நாகூர் தர்கா, எம்ஜிஆர் நினைவிடம், மீனவ குடிசைகள் ஆகியன இடம்பெற்றிருந்தன. ஆழி பேரழியில் மாண்டு போனவர்களின் மணல் உடல்கள் காண்போரை கண்கலங்க வைத்தது. பட்டினப்பாக்கத்தில் உள்ள சீனிவாசபுரத்தில் தேசிய பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் சுனாமியில் உயிர் நீத்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது சுனாமி சோகத்தை பகிர்ந்து கொண்டனர். 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கடலில் பால் ஊற்றி இறந்து போன குழந்தைகளின் ஆத்மா சாந்தியடைய வேண்டினர். மாறாத வடுவாக இருப்பது சுனாமியின் நினைவலைகள் மட்டுமல்ல, கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாக வாழும் மக்களின் பிரச்சனைகளும் தான்.